பிரகதி மைதான் சுரங்கப்பாதை, மும்பை அடல் சேது பாலம், டெல்லியின் விமான நிலைய மேற்கூரை, அயோத்தி ராமர் கோயில், புதிதாக திறக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடம், இந்த அத்தனை உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. இவை அனைத்தும் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட திட்டங்கள். பாஜகவினர் புகழ்ந்து தள்ளிய இந்த திட்டங்கள் அனைத்தும் திறக்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே டேமேஜ் ஆகி பாஜகவுக்கு பெரிய தலைவலியாக உருமாறி இருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு டெல்லி பிரகதி மைதான் அருகில் 777 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஆனால் 2 ஆண்டுகளுக்குள் சுரங்கப்பாதையை மழைநீர் மூழ்கடித்தது. சுரங்கத்தின் சுவர்களிலும் விரிசல்கள் விழுந்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தின. இந்த ஆண்டு மார்ச் மாதம் விரிவுபடுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட டெல்லி விமான நிலையத்தின் முதல் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கிட்டத்தட்ட 9800 கோடி ரூபாய் செலவில் மொத்தமாக 15 புதிய விமான நிலையங்களின் புதுப்பிக்கப்பட்ட திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டன. ஆனால் பிரதமர் மோடியால் மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்ட டெல்லி விமான நிலைய மேற்கூரை ஜூன் மாத மழையில் சரிந்து விழுந்து அதிர்ச்சி கொடுத்தது. இதைத் தொடர்ந்து மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர், ராஜ்கோட் விமான நிலைய மேற்கூரைகளும் சரிந்து விழுந்தன. இதே ஆண்டு ஜனவரி மாதம் 18,000 கோடி ரூபாய் செலவில் 21 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது கட்டப்பட்ட அடல் சேது பாலத்தை பாஜக கூட்டணி ஆளும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆனால் ஜூன் மாதமே அந்த பாலத்திலும் விரிசல் ஏற்பட்டதாக வைரலாக வீடியோ பரவியது. அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைத்த ஒரு சில மாதங்களில் முதல் மழைக்கே தாக்கு பிடிக்காமல் கருவறையில் மழைநீர் ஒழுகத் தொடங்கியது. சமீபத்தில் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தில் அவை நடந்து கொண்டிருந்த போது மேற்கூரை ஒழுகியது பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்தது. போதாக்குறைக்கு தற்போது மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட 35 அடி உயர சிவாஜி சிலை 8 மாதங்களில் உடைந்து விழுந்து பாஜக கூட்டணி ஆட்சிக்கே சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி பிரதமர் மோடி ஆட்சியின் மைல்கல்லாக குறிப்பிடப்படும் ஒவ்வொரு திட்டமும் அடுத்தடுத்த டேமேஜ் ஆகி பாஜகவுக்கு சிக்கலாக உருமாறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் உள்கட்டமைப்பு திட்டங்கள் திறக்கப்பட்ட உடனேயே சேதமாவதற்கு யார் காரணம் என்கிற உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. டெல்லியில் சுரங்கச்சாலைகள் குறித்த கருத்தரங்கு ஒன்றில் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேசிய வார்த்தைகள் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு உள்கட்டமைப்பு திட்டத்திற்கும் DPR எனப்படும் விரிவான திட்ட அறிக்கையின் அடிப்படையிலேயே அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த திட்ட அறிக்கைகளை தயாரிக்கும் நிறுவனங்களை பெரும்பாலும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை நடத்தி வருவதாக கூறுகிறார் அமைச்சர் நிதின் கட்கரி. இந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு 8 முக்கிய அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று ரிஸ்க் ரிப்போர்ட், அதாவது அந்த திட்டத்தாலோ அல்லது திட்டத்திலோ என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது அறிக்கையில் இடம்பெற வேண்டும். ஆனால் இந்த திட்ட அறிக்கை தயாரிக்கும் நிறுவனங்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இடங்களுக்கே செல்லாமல், சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ளாமல் கூகுளில் இருந்து தகவல்களை எடுத்து திட்ட அறிக்கை தயாரிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அமைச்சர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியிலான தகவல்கள் தெரியாது என்பதால் அதிகாரிகள் அளிக்கும் தகவல்களை வைத்து திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாகவும், ஆனால் அதிகாரிகள் அமைச்சர்களை ஏமாற்றி விடுவதாகவும் கூறியிருக்கிறார். போதாக்குறைக்கு அரசு அதிகாரிகள் டெண்டர்களிலும் மோசடி செய்வதாக மோடி அரசில் நடக்கும் ஊழல்களை அம்பலப்படுத்தியிருக்கிறார் நிதின் கட்கரி.